காதுல பட்ஸ், பென்சில், பேனா, பூக்கு, ஹேர்பின் எதையும் போட்டு குடையக்கூடாது. அப்படி பண்ணா என்ன ஆகுனா காது அழுக்கு இருக்கணும், அது நல்லா உள்ள போயிட்டு காதோட ஜவ்வல பட்டுட்டு இன்ஃபெக்ஷன்லாம் வரும், ரத்தம்லாம் வரும், அடிபட்டு காது அப்புறமா சரியா கேட்காம கூட போயிடலாம். ஸோ காதுல எதையும் போடக்கூடாது. சரி, காது அழுக்கு இருந்தா என்ன பண்ண அப்படின்னா வந்தா எடுத்து விட்டுரும். சரியா? அதே மாதிரி காதுல தண்ணி போகாம பார்த்துக்கணும். தண்ணி போச்சுனாலும் இங்கதான் தொடச்சுக்கணும், உள்ள துணியெல்லாம் விட்டு துடைக்கலாம் கூடாது. ஓகே. மூக்குல அதே மாதிரி சளி வருது அந்த மாதிரினா பலமா ரொம்ப சிந்தக்கூடாது. அப்படி சிந்துனா நீங்களாம் குழந்தையில உங்களுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பண்ணக்கூடாது. ஓகே. வாய் என்ன சாப்பிட்டானோ வாயை நல்லா கொப்பளிக்கணும். அப்படி பண்ணாதான் இன்ஃபெக்ஷன் இருக்காது. எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதாச்சும் சாப்பிட்டா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு இது பண்ணுறது, ஏதாச்சும் தயிர் சில்லுன்னு சாப்பிட்டா எனக்கு வர்றதை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி வச்சுட்டு நல்லா காகல் பண்ணிட்டு நல்லா குடிச்சுக்கலாம். காகல் பண்ணும்போது நல்லா கொப்பளிக்கும் போது உப்பு தண்ணி போட்டு உப்பை தண்ணியில் போட்டு காகல் பண்ணணும். அந்த மாதிரி நல்லா கொப்பளிச்சா இன்ஃபெக்ஷன் வராது. சுடு தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி என்ன பொருள் தொட்டாலும் நம்ம எப்பவுமே சாப்பிட்றது மாதிரி நல்ல கையை கழுவிட்டு நல்லா அலம்பிண்டு தான் சாப்பிடணும். கை கால் அலம்பிண்டு தான் சாப்பிடணும். அது ஹைஜீன். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் சளி இருந்தால் சொல்லுங்க, இங்கே அவள் சளி இருக்கா, அவள் இரும்புறான்னு. அப்படி இவாளுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் இவாளுக்கு வந்துடும். அந்த மாதிரி எல்லாருக்கும் இன்ஃபெக்ஷன் வரும். சரியா? காது நல்லா கேட்கறது எல்லாருக்கும். காது கேட்கறது யாருக்காச்சும் கம்மியாக இருக்கா? யாருக்காச்சும் அடிக்கடி சளி பிடிக்கிறதா? இல்லைல்ல, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க, செய்வாங்க. ஓகே, டன். மாட்டா நம்ம ஸ்ரீ சுப்பிரமணிய குருகுலம் சென்னை கீழ்கட்டளை இந்த வேத பாடசாலையில் இன்னைக்கு அவள் அக்ஷயா இஎன்டி ஸ்பெஷல் டாக்டர் கொடுத்துருக்கா. அவள் நீயும் இதுக்கெல்லாம் போயிருந்துருக்கா. அது தவிர தனியாக கிளினிக்கில் இன்னும் 4-5 கிளினிக்கில் அவள் மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல அப்படி போயிட்டு எல்லா இடத்துக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம குருகுலத்தில் வேத பாடசாலை குழந்தைகளுக்குலாம் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டே இருந்ததில் இன்னைக்கு அது ஞாயிற்றுக்கிழமையில அவளுக்கு ஒரு லீவாக இருக்கிறதுனால இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுக்குலாம் அப்படின்ட்டு போனால் இந்த காது அப்படிங்கிறது வேதாத்தியனத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அது வேதத்துக்கே வேதம்னு ஒரு பேரு, ஸ்ருதின்னு ஒரு பேரு. அப்படி ஸ்ருதி அப்படின்னா வேதம்னு அர்த்தம். எதனால அதுக்கு ஸ்ருதி அப்படின்னு பேருன்னா சம்ஸ்கிருதத்துல காதுக்கு ஸ்ரோத்திரம்னு பேரு. இப்படி காதால கேட்டு படிக்கக்கூடிய ஒரு வித்யை இது வேதாத்தியனம்ங்கிறது. காதால கேட்டு கேட்டு சொல்லக்கூடியது. ஒருத்தருக்கு ஒரு பிறவியிலேயே கண்ணு தெரியல அப்படின்னா கூட அவளால வேதாத்தியனம் பண்ண முடியும். அவ வேதத்துல பண்டிதாரா வித்வானா வர முடியும். ஆனா அவளுக்கு காது கேட்கல அப்படின்னா அவளால அத்தியனம் பண்ண முடியாது. வேதாத்தியனத்தை பொறுத்த வரைக்கும் காதுதான் ரொம்ப ஸ்ரோத்ரேந்திரியம். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இந்திரியம், ஒரு அங்கம். அப்படியே அந்த காதுக்கு அது இருந்தாதான் அது வழியா தான் கேட்டு நம்ம சப்த குணகம் ஆகாசம் அப்படின்னு அந்த சப்தம்ங்கிறது ஆகாசத்துல இருந்து அந்த காதுக்குள்ள போய் அது வழியா தான் அவள் அதை உள்வாங்கி அவளால அந்த வேதத்தை சொல்ல முடியும். அப்படியே அதுக்கு அது ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அவள் இவ்வளவு தூரம் நமக்கு எல்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கா. ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவள்கிட்ட நம்ம தெரிவிச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் இந்த ஏரியாவில் இந்த சென்னையில் நிறைய பாடசாலை 15-20 பாடசாலைகள் இதே மாதிரி எல்லாரும் வச்சுருந்து ஆற்றுல வச்சுருந்தோம், இன்னும் பாடசாலையாக கூட வச்சுருந்து நடத்திட்டு இருக்கா.
எல்லா இடத்துக்கும் இதே மாதிரி நீங்க வந்து ஒரு டீமா ஒரு விசிட் போய் எல்லாருக்கும் வந்து இதே மாதிரி ஒரு சத்காரியங்கள் பண்ணி எல்லாம் தேவையா இருக்கு. நம்ம யார் வந்து இதெல்லாம் பண்ணி தரானே தெரிய மாட்டேங்கிறது. எல்லா குழந்தையிலையும் ஆயிடுச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருந்து செக்அப் பண்ணிட்டு வரதுங்கிறது நம்மளாலேயும் முடியல, டைமும் அமைய மாட்டேங்கிறது. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஃப்ரீ டேஸ்ல இந்த டீமோட ஆயிடுச்சுட்டு எல்லாருக்கும் இதே மாதிரி நிறையா சத்காரியம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். வேதவியாசோட ஒரு பரிபூர்ண அனுகிரகம் பெரியவாரோட ஆசீர்வாதத்துல எல்லாரும் குடும்பத்தோட நீங்க எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா.